விதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு. என்னென்னா நம்ம அவினாசியில் இருக்கக்கூடிய விவோசி கிரவுண்டில் லான்ச் பண்ணியிருக்க எக்ஸிபிஷன் தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். உள்ளே போய்ட்டு நம்ம ஸ்டைலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் எக்ஸிபிஷன் வந்து ஒவ்வொரு தீமில் வந்து செட் பண்ணுவாங்க. இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் நயகரா நீர்வீழ்ச்சி மற்றும் ஸ்னோ லேண்ட் பிரம்மாண்ட பொருட்காட்சி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம விஓசி மைதானத்தில் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 40 நாள் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது இருக்கும். டைமிங் வந்து நம்மளுக்கு சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கி செப்டம்பர் 30 நம்ம டியூஸ்டே வீக் டேஸில் வந்திருக்காங்க. டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5:45 ஆச்சு. க்ரௌட் அப்படிங்கிறது இன்றைக்கி கம்மியாக இருக்குது. பட் என்ன டைம் வர வர வந்து க்ரௌட் அதிகமாகும். வீக்கெண்ட் டைம் சாட்டர்டே சண்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ரசம் இருக்குங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புளிப்பாக வந்து மாங்காலாம் விற்றுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அந்த உப்புட்டு அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து 2 வீலர் பார்க்கிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு 4 வீலர் பார்க்கிங்கு. 2 வீலருக்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் 4 வீலருக்கு வந்து நம்மளுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிபிஷன் வந்து ஃபஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர் 3-in-1 கான்செப்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 3 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து டிக்கெட் ஃப்ரீங்க. 3 வயசுலேருந்து 8 வயசு இருக்கிறவங்க வந்து சில்ட்ரன்ஸாக கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பெரியவங்களாக கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு 120 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கான டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சுங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி 3-in-1 கான்செப்ட் தான் இந்த எக்ஸிபிஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்னோ லேண்டுங்க. இந்த ஏரியாலே வந்ததுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு அப்படியே சில்லுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நல்லா சில்லுன்னு ஃபீல் பண்ண முடியுது. சண்டே வந்திருந்தோம் ஃபேமிலியோட. இங்கே செம்ம ரசம் இருந்துச்சு. ஸோ இந்த நேரமாக வந்துட்டோம். இன்னொன்று வீக் டேஸ் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாக இருக்குங்க. எப்படா இருக்குது இந்த இடம்? சில்லுன்னு ஃபீல் பண்ண முடியுதா? இங்கே காத்து வருது பாரு. இந்த ஏரியா ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து அப்படியே இன்சைடு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்னோ பார்க்கே செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நம்ம அந்த மினி வாட்டர் ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே பிரம்மாண்டமான ஹிப்போ இருக்குது. அதுக்கப்புறம் ஜிராஃபி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ட்ரீலாம் இருந்துச்சுங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்னோ ஹவுஸு, அதுக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு முயல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்தால் தான் கொஞ்சம் டெரரான பிளேஸே இருக்குங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே பயந்துருவோம், அந்தளவுக்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு கங்காரு இருந்துச்சு. அண்ட் ஸ்னோ நம்ம வந்து காஷ்மீர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ட்ரீ நிறையா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி செட்டப்பில் வந்து நம்மளுக்கு இங்கே ஆப்பிள் ட்ரீஸ் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்னோ ஹவுஸ் இருந்துச்சுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு மினி ஃபால்ஸ் இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னை ஸ்னோ லேண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கடல் கண்ணி இருக்காங்க.
நயகரா நீர்வீழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. நம்ம குயின்ஸ்லேண்டை பார்த்துருப்போம், அது வேற லெவல் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம 3-in-1 கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நம்ம ஸ்னோலேண்டை முடிச்சிட்டோம் அண்ட் கடற்கரையை பார்த்துட்டோம். நயகரா வாட்டர் ஃபால்ஸும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் எக்ஸிபிஷன் வந்தால் என்ன என்ஜாய் பண்ணுவோமோ அந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம போக போகிறோம். ஸோ பர்ச்சேஸையும் கேமையும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த லைனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சரி கேமுங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 3 வந்து வில்லு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக அந்த எல்லோவில் நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த சின்ன ஹார்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் 2வது டைமும் நீங்கள் எல்லோலையே பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டெடிபேர் கிடைக்கும். நீங்கள் 3மே வந்து டார்கெட் பண்ணி எல்லோவில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டவர் ஃபேன் கிடைக்குங்க. செகண்ட் கேம் வந்து வாலிபால் கேமுங்க. இதுக்கு வந்து ஒரு பாலுக்கு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் தான், அந்த சான்ஸில் இந்த 5 டம்ளரும் நீங்கள் தள்ளி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெடிபேர் வந்து கொடுப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பாட் கேமுங்க. இதுக்கு 3 பால் தராங்க, 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பாலை வந்து இந்த பாட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்டு, 2 பாலை போட்டிங்க அப்படின்னா அந்த கூட கொடுப்பாங்க. நீங்கள் 3 பால் அந்த பாட்டில் போட்டிங்க அப்படின்னா டெடிபேருங்க. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கேம் தான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பரிசு அப்படிங்கிறது கம்பல்சரிங்க. இதுக்கு வந்து நமக்கு 6 பால் கொடுப்பாங்க, 80 ரூபா வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 பாலை நீங்கள் கரெக்டாக இந்த பாக்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஆக்சுவலாக வந்தவங்க எல்லாருமே இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு ப்ரைஸ் கிடச்சிரும். இதுவே வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸ்லாம் வந்துருக்குங்க. நம்மளுக்கு டவர் ஃபேனு, டிவி, அதுக்கப்புறம் ஹோம் தேட்டரு அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அடுத்த கேம் வந்து ரிங் கேமுங்க. இதுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு 5 ரிங் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த நம்பரில் சென்டரில் விழுகணும். பாதிலையோ இல்லை மேலேயோ விழுந்துச்சா அப்படின்னா வந்து உங்களுக்கு பரிசு இருக்காது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே பாயிண்ட் இருக்குங்க. அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த கிஃப்ட்ஸ் கிடைக்குங்க. அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு தலையும் தளபதியும் வந்து கன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபேவரட் கேம்னே சொல்லலாம். இதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 5 சூட்ஸுங்க. இதுக்கு பெருசாக கிஃப்ட்லாம் இல்லை, பட் நம்மளால ஜாலியாக விளையாண்டு போகலாங்க. இந்த லைனில் இருக்கக்கூடிய கடைசி கேமுக்கு நம்ம வந்துட்டோங்க. நம்மளுக்கு இந்த வாலிபால் வந்து ஒரு பால் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து கிரிக்கெட் பாலுங்க. ஸோ நம்மளுக்கு 3 பால் கொடுக்குறாங்க. 60 rupees வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய கேமை பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கடையுமே வந்து பர்ச்சேசிங்க்கு ரொம்பவே செம்மையாக இருக்குங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ஏரியாலேயே. நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வந்து நீங்கள் உங்கள் பர்ச்சேசிங் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பஞ்சு முட்டை, ஐஸ்கிரீமு, பாப்கார்ன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம் இங்கே இருக்குங்க. நம்ம அந்த ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐட்டம் வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கவுண்டராக இருந்துச்சு. இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கார்னரே இருக்குங்க. ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இங்கே சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் கார்னருக்கு நம்மளுக்கு இங்கே 4 டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த சைடு பானிபூரி சைடு போயிட்டீங்க அப்படின்னா மசால் பூரி, பேல்பூரி, கட்லெட் சுண்டல், சமோஸ் சுண்டல் அப்படிங்கிற ஐட்டம் இருக்குது. இன்சைடு வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் கிடைக்கும். ஆனால் அந்த சைடு வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பழ பஜ்ஜி, அதுக்கப்புறம் வெஜ் ரோல், வெஜ் கட்லெட்டு, பன்னீர் சமோசா அண்ட் நம்மளோட டெல்லி அப்பளம் இங்கே கிடைக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் கார்லேருந்து அப்படியே உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கேம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த லைனில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வந்து கிட்ஸ் பால்ஸ் பாயிண்ட்டுங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கிட்ஸுக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு ஜம்பிங் இருக்குங்க. அதுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது வந்து கிட்ஸுக்கான கார் ரைடுங்க. இது வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது வந்து நம்மளுக்கு ஜெயின் வீலுங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேம் வந்து பிரேக் டான்ஸுங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக இருக்கக்கூடியது கோலம்போ சைடுங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் டிராகன் கோஸ்டருக்கும் ஒரு ஆளுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு ரைடு 2 ரைடெலாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 5 ரைடுக்கு மேலே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. அடுத்தது கிட்ஸுக்கான கமாண்டோ ஹெலிகாப்டர் எடுங்க. இது வந்து ஒரு கிட்ஸுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா அது கீழே மேலேயும் பறந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காரும் வண்டி வந்து ரொம்பவே வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது. செமையாக கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. கமெண்ட் ஹெலிகாப்டர் ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான இந்த பலூன் ரைடுங்க. இது ஒரு கிட்ஸுக்கு வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லோரும் செமையாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எக்ஸிபிஷனில் ஸ்டார்டிங்கில் கிட்ஸ்லேருந்து அந்த அடல்ட்ஸ் ரைட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இங்கே ரொம்பவே சூப்பரான 2 அட்வென்ச்சரான ரைடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஒண்டர் வேர்ல்டு, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தீம் பார்க்கெலாம் வந்து மேவரிக்கு டாப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைடு தான் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்குங்க. இங்கே வந்து இதுக்கு வந்து 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரைடுங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தீம் பார்க்லேயே வந்து பெங்களூரில் ஒண்டர் வேர்ல்டில் மட்டும்தான் வந்து இந்த ஹைட் டவரை வந்து நம்ம பார்த்துருங்க. ஸோ வந்து நம்ம எக்ஸிபிஷனில் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபா அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரும்போது டயர்டாக இருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு அந்த அங்கே ஒரு கார்னரில் வந்து ஸ்நாக்ஸ் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கார்னர் இருக்குங்க அதே செட்டப்பில். அடுத்தது கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கான கேரசல் ரைடுங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அடுத்தது கிட்ஸுக்கான ரைடு தான். இது வந்து இந்த போட்டிங் ரைடுங்க. 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கிட்ஸுக்கு. அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது கிட்ஸுக்கான ரைடு தாங்க, ஹனிபி ரைடு. ஒரு கிட்ஸுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ அப்படியே அங்கேருந்து இந்த கார்னர் வந்துட்டோங்க. இது வந்து நம்ம ஃபேமிலி ரைடுங்க, கேட்டர்பில்லர் ரைடு. ஆனால் நமக்கு எப்பவுமே ஒரு புழுவமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு டிராகன் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 70 ரூபா அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க. அக்கா இந்த ரைடு பேர் என்ன? எவ்வளோக்கு ஒரு ஆளுக்கு? 80 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்களா? ஓகேக்கா. நம்ம இந்த ரைடு எல்லா தீம் பார்க்லேயும் வந்து ஸ்லாப் பாபா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் தண்டரில் வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்க. நம்ம எக்ஸிபிஷனில் வந்து இந்த பேருக்கு வந்து சிலம்புங்க. இந்த கார்னர் ஸ்நாக்ஸ் கவுண்டரில் ஒரு கார்னர் கடை இருக்குது, ஐஸ் கோலாங்க. என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. இப்போ கிளைமேட் சிறப்பாக இல்லாதனால வந்து நான் ட்ரை பண்ணல. பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த மேக் பண்ணுறத வீடியோ எடுத்துருந்தோம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு.
நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இன்னும் நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்கள் மெஹந்தி லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிபிஷனில் அதுக்கான ஸ்டாலும் வந்து இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஆஃப் ஹேண்டுக்கு 50 ரூபீஸ்க்கும் ஃபுல் ஹேண்டுக்கு வந்து 100 ரூபீஸ் அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. ஆர்ஆர் ஹவுஸ் கிட்டே வந்து இருக்குங்க இந்த சென்டர். ஸ்டார்டிங்கில் அப்படியே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே பாட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கார்னரில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரைடு எல்லாமே பாட்டு வந்துட்டேங்க. அந்த சென்டரில் பார்த்துட்டோம். அந்த சைடு கிட்ஸுக்கான ரைடு மட்டும் இருக்குது. நம்ம போகும்போது அதை கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு கோஸ்ட் ஹவுஸும் அதுக்கப்புறம் 90 சினிமாவும் இருக்குங்க. இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்கும் 90 சினிமாவுக்கும் வந்து நீங்கள் நயரா ஃபால்ஸ் வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பனை மறக்காமல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து 90 சினிமா வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கூப்பனை காமிச்சிங்க அப்படின்னா 50 ரூபீஸ் லெஸ் பண்ணி 100 ரூபீஸுங்க. அதே நம்ம ஹாரர் ஹவுஸ்க்கு வந்து 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கூப்பனை காமிச்சிங்க அப்படின்னா 20 லெஸ் பண்ணி 60 ரூபீஸுங்க. மறக்காமல் அந்த கூப்பனை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா. நமக்கு இந்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான இங்கே நம்மளுக்கு ஒரு 3 ரைடு இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே விஆர் கேம் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபீஸ் அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க. இது கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கான ரைடுங்க. ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபா அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளையிங் ரிக்ஷாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்ஸுக்கான கார் ரைடுங்க. இதுக்கு வந்து 70 ரூபா அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரைடுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த டக்கு ஹார்ஸ் ரைடுங்க. அதுக்கு வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம என்ட்ரு ஆகும்போது இங்கே கேமல் இருந்தது பார்த்துருப்போம், ஒட்டகம் இருந்தது பார்த்துருப்போம். அதுக்கு வந்து சவாரி பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 100 ரூபாவும் சிறுவர்களுக்கு வந்து 60 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த பாட்டு போடுறதுக்குள்ளே ஆரம்பிக்கலாம்னு வச்சு பாட்டு போட்டாங்க. எனிவேங்க நம்ம எக்ஸிபிஷனை நம்ம உள்ளே போய் நம்ம சைடில் A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துருக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்க முறை அண்டு பாபாய். நான் உங்கள் MMD.